ஆண்களா பெண்களாலும் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப முன்னேற்றம், அடுத்து சபை வளர்ச்சிக்கு, சர்ச்சை வளர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க? ஆண்கள் காரணமா இருக்காங்களா, பெண்கள் காரணமா இருக்காங்களா? அதான் தலைப்பு. இப்ப நான் சொல்லும் போதே சிலருக்கு புரிய கலைக்கும். இந்த சர்ச்சை வளர்றதுக்கு நீங்க என்ன பிரயாசம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாரையும் பத்தி பேச போறாங்க. உட்கார்ந்து கேட்கிறவங்களுக்கு புரிய கரைக்கோ இல்லையோ, பேசுறதுக்கு ரெண்டு அடியில உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க இதுவரைக்கும் பட்டிமன்றம் பேசுறதே கிடையாது. இன்னொன்னு வீடியோல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு உலகமே பார்க்க போகுது. பேசணும்னு எழுதி வச்சது பாதி மறந்து இருக்கும். அவங்க பேச வந்தோடனே எழுதி வச்சதெல்லாம் என்ன ஆயிரும், மறந்து. ஏன்னா தலைப்பு தலைப்பு என்னன்னா, சர்ச்சை வளர்றதுக்கு யாரு காரணமா இருக்கா? யாரு காரணமா இருக்கா? ஹாயா சர்ச்சைக்கு வந்து போற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அது யார் வருது அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பாஸ்டருக்கு என்ன செய்யாது. அது வாட்ட வரும், உட்காரும், சுத்தி வேடிக்கை பார்க்கும், போய் அப்படி சில கூட்டம் இருக்கு. இன்னும் சிலர் இருக்காங்க இந்த வெடி மாதிரி வரும் விசுவாசி, டமடமடமட பேசும். அதுக்கப்புறம் அது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பேப்பர். இப்ப நாளைக்கு கூட வேலை என்ன எல்லாம் குப்பையா இருக்காங்க. இன்னும் சில விசுவாசி இருக்கு, அது புஷ்வான மாதிரி ஒரு சத்தம் கிடையாது. அதை வச்சு சபைக்கு எந்த பயனும். இப்ப இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது, ஆலோசனை பண்ணும்போது, இந்த பட்டிமன்றத்துக்கு இந்த தலைப்பு சரியான தலைப்பு தான் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் நடுவரா இருக்கணும்னு இவங்க முடிவு பண்ணதுனால நானும் கொஞ்சம் கலரா சட்டம் போட்டு இப்ப பாஸ்டர் மாதிரியே தெரியல. எல்லாருக்கும் எப்படி தெரியல, பாஸ்டர் மாதிரியே தெரியல. ஆனா இப்போ நடுவர் மாதிரி உட்கார்ந்து தீர்ப்புக்கு பதில் நான் கொடுக்கணும், அதுவும் பெரிய குழப்பம். நேற்று ராத்திரி தூக்கமே வரல. பிரசங்க எடுத்து கூட எடுத்தாச்சு, தீர்ப்பு எழுத முடியல. ஏன் எழுத முடியலன்னா, இப்ப இவங்க பேசுறத வச்சுதான் என்ன எழுதணும், தீர்ப்பு எழுதணும். அதனால இவங்க பேசுறது நல்ல ஆழமான கருத்துக்களை பேசுவாங்க. ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் எல்லாம் அவங்க பேசுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பேசும்போது கை தட்டுங்க. பேசிக்கிட்டு எரிச்சு கூட எரிச்சு அது வெளியில போயிட்டு அப்படி வராதிங்க. இன்னொன்று, பேசுற ஆட்கள் புது ஆட்கள், அதனால உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, பெண்களே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கையை தட்டுங்க. ஆண்களே சொல்லல, ஆண்களை பாருங்க, இங்க எல்லா ஆண்களுமே ஒரு மாதிரி எடுத்து உட்கார்ந்துருக்கோம். ஆனா இருக்கிற கொஞ்சம் பேரும் நல்லா என்ன செய்யுங்க, ஆண்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்றத வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும்? இப்போ நாலு பேர் ஆண்களே பேசுறது வந்துருக்காங்க, 4 பேர் பெண்களே பேசுறது வந்துருக்காங்க. வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்னைக்கு சரியான ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு தோணுது. எனக்குமே ரொம்ப பயம்தான். நான் 2 பேர்த்தையும் மறுபடியும் சொல்ல ஒரு வார்த்தை தெரியுமா, சட்டம் பண்றாங்க. இது சபை. ஏன்னா சில நேரத்துல கெட்ட வார்த்தை முழக்கொண்டு எழுதணும் வந்துடும். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கு. அதனால நான் சொன்ன 2 பேர்த்தையும் இது பேச்சாக்கா இருக்கணும். நீங்க எதை உருவாக்கிடக்கூடாது,
கைகலப்பு உண்டாயிடக்கூடாது. சண்டை போட்டு நான் வந்து விலைக்கு வைக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது, நினைக்கிற கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 4 பேர் நீலகண்டன் வந்திருக்கிறார். கை தட்டுங்க. அடுத்து பிரதர் டேனியல் வந்திருக்கார். அடுத்து பாண்டியன் ஐயா வந்திருக்காங்க. அடுத்து ஜோசப் ஐயா வந்திருக்காங்க. ஆண்கள் தான் சக வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இல்லாம பெண்கள் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு வந்திருக்காங்க. அட போங்கய்யா பாத்துருவோம் நம்ம அப்படின்னு பேசுறதுக்கு 4 பெண்கள் வந்திருக்காங்க. கொஞ்சம் கடுமையான பெண்கள் தான், எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. முதலாவது பெண்களே பேசுறதுக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற சகோதரி கோமதி. இரண்டாவது சண்முகப்பிரியா பெண்களே. மூணாவது ராஜம்மா பெண்களே. அதெல்லாம் பெண்கள் கைத்தட்ட. நாலாவது ரொம்ப முக்கியமான ஆளு இந்த பட்டிமன்றத்துடைய அவங்களும் பேசுறாங்க. ஒரு கலகலப்பு ஆரம்பிக்கும் போது உங்களை எல்லாம் பாருங்க, ரசிங்க, அவங்க சொல்ற கருத்தை சிந்தனை பண்ற. ஒரு சிரிப்புக்காக மட்டும் இது நம்ம நடத்தல. எதனால நம்ம சர்ச்சை வளருது? நம்ம சர்ச்சை வளர்ந்துருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் இப்ப என்ன ஒரு 87 பேர் உட்கார்ந்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் வரல. ஏதோ தீபாவளி ஏதோ கொண்டாடுறதாக நினைக்கிறேன், ஏதோ இருக்கட்டும். அப்படி சேர்க்கும் போது 150 பேருக்கு மேல நம்ம சபையில விசுவாசிகள் இருக்கிறாங்க. சர்ச்சை வளருது. ஒரு பக்கம் சர்ச்சை வளரல, வளர வேண்டிய பிரகாரம் நினைக்கல. அதுவும் ஒரு கருத்து இருக்கு. 2 கருத்துல இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்றதுக்காக தான் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முதல்ல நேரம் ஆகிறதுனால 5 நிமிஷம் பேசுவாங்க. இந்த புல்பெட்ல வந்து நின்று ஆண்கள் பேசுவாங்க, ஆண்களே. இந்த புல்பெட்ல வந்து பெண்கள் வந்து நின்று ஒவ்வொருத்தர் பேர் சொல்லும்போது பேசுவாங்க. ஒருத்தருக்கு 5 நிமிஷம் தான். நான் சொன்னேன், நான் தட்டுவேன், நீங்க நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இப்ப நான் தட்டுனா கேட்கிற அளவுல இல்லை. ஆனாலும் நீங்கள் பேசுகிறது கருத்துள்ள காரியமா இருக்கணும். அவங்க பேசுகிற நீங்க கூட ஏதாவது பாயிண்ட் எடுத்து கொடுக்க கூடாது, சரிதானா? நீங்க எதுவும் சண்டைக்கு போயிடக்கூடாது. அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். முதல் காரியம் ரொம்ப முக்கியம், சபை வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வளர முடியா, வளரல, நிறைய பேருக்கு காணுமே வரலையே அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு வளர்ந்துருக்கு, ஆனா வளர வேண்டிய பிரகாரம் வளரல. யாரு பொறுப்பு? பாஸ்தா. ஒரு அம்மா சொல்லிச்சு, ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவாரா அப்படின்னு. நீங்கெல்லாம் ஆடுகள், நான் மேய்ப்பன். யார் குட்டி போடணும்? நீங்க தானே வேலை செய்ய. மந்த பெறுகிறது யாரால? ஆனா செய்யலையே. அது 2ல 1 இன்னைக்கு நினைச்சிரும், பார்த்து ஒரு முடிவை உண்டாக்குவோம் அப்படின்னு முதல்ல பேசுவதற்காக ஆண்களே அப்படிங்கிற தலைப்புல சபை வளர்ச்சிக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது ஆண்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிற நல்ல வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு நபர். அவரு தகுதியான ஆள். அதனாலதான் அவரை முதல்ல பேர். அவரு கரெக்ட். சபை வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது ஆண்களே அப்படின்னு பேசுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் குடும்ப குழு வைத்திருந்தாங்க.
கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் சபையும் சபை மக்களை வழிநடத்துகிறார். கர்த்தர் நாமத்தில் மகிமை உண்டாதாக. இந்த வருடத்துல பாசமா ஏதாவது வித்தியாசமா நடத்துவோம் அப்படின்னு விசேஷமாக பாச எல்லாமே சொல்லிட்டாங்க. நானும் என்ன ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னா, இது நாம முழுக்க முழுக்க கர்த்தருடைய வசனம் சொல்ற மாதிரிதான், கர்த்தருக்குள்ளதான் நம்முடைய சந்தோஷம் இருக்கணும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதன்படிதான் பாச சொன்னாங்க. அநேக காரியங்கள் சொன்னாலும் அநேக காரியங்களை குறித்து நான் வேதத்தில் இருந்தா நான் அதை ஆண்களை குறித்து எடுத்திருக்கிறேன். அதாவது நான் உங்களை குறை சொல்லவோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம இது பண்ணல. வேதத்துல ஆண்கள் செய்த காரியங்கள் ஊழியத்தை குறித்தும், அது மாத்திரம் சபை வளர்ச்சிக்கு ஆண்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தான் பேச வந்திருக்கிறேன். விசேஷமா சொல்ல போறோம்னு சொன்னா, நம்ம அந்த ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளதான் அந்த இடத்துல இந்த பட்டிமன்றத்தை நான் ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில உங்களையும் வைப்பாராங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையோ தப்பா நிறைய பேசுறாங்க வச்சுறாங்க, அந்த சூழ்நிலைக்கு நீ வந்துடாதீங்க. இதனால கர்த்தருக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷத்துக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றத கண்டு அதை ஆரம்பித்து வைக்கணும். விசேஷமாக சொன்ன போலதான் தலைப்பு என்று சொல்லும் போது ஆண்களா பெண்களா விசேஷமா சொல்லணும்னா, ஆண்கள் தான் சபைக்கு தூணா இருக்கிறாங்க என்று அடிக்கடி போதன் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலேயோ வேத வசனமோ போதிக்கிறது ஆண்கள் சபைக்கு தூணாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதிலே முதலாவதாக நான் சபையில சொல்லக்கூடிய காரியம் என்று சொன்னா, வேதத்துல நம்முடைய சபையில நம்முடைய ஆண்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்காக நான் பேசுகிறேன். வேதத்துல சொல்லப்பட்டது போலதான் 2 ராஜாக்கள் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவை தேவ பக்தியில் வழி நடத்தினவராயிருந்தார். வேதத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் ஆண்கள் ஒரு சிலராய் இருந்தாலும், நம்ம சபைக்கு வருகிற ஆண்கள் ஒரு சிலராய் இருந்தாலும், விசேஷமாக சொல்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர வேண்டும், தேவ காரியத்தில் எப்படி வளர வேண்டும் என்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கூட்டங்கள்ல பங்கெடுக்கணுமா என்கிற காரியங்களை குறித்து ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் நாம் பேசுகிறோம். அதனால விசேஷமான சொல்லணும்னு சொன்னா, தேவ பக்தியில நாம் ஆண்கள் நம்மளை வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய சபையில் இருக்கிற ஆண்களை ஒருவருக்கு ஒருவர் தேவனுடைய காரியத்தில் உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அதை நம்முடைய சபையில அநேகம் புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக சொல்லப்போனா, யாத்ரா 33:11 சொல்லப்பட்டது போலதான் பிரசங்கமா மாதிரியே இருக்கும். ஆனால் ஆண்களை குறித்து வேதத்துல தான் எடுத்திருக்கிறேன். விசேஷமாக சொல்லப்போனா, ஆண்கள் கர்த்தருடைய காரியத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறோம். ஏன்னு சொல்ல போனால், கர்த்தர் யாத்ரா 33 சொல்லப்பட்டது போல கர்த்தர் மோசேயோடு தான் முகமுகமாய் பேசினார் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எந்த பெண்களோடும் முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் மோசே என்கிற ஒரு ஆணோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசுகிற நபராய் இருந்தார் ஒரு ஆண். அது மாத்திரம் அல்ல, அந்த ஆண் தான் அநேக ஜனங்களை வழிநடத்துகிறவராய். நாமும் சபையில மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தை வழிநடத்துகிறோம். நம்மோடு வேலை செய்கிற இடங்கள்ல நம்மோடு வேலை செய்கிறவர்களை நாம் வழிநடத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் ஆண்கள். நாம் மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி வழிநடத்துகிறவர்களா சபைக்கு தேவையா இருக்கிறது, சபைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரோடும் அவர் இணைந்து நிற்கிறவர்களா இருப்பார்கள். அதையும் நாம் பார்க்க வேண்டும் சொன்னால், அதே மோசையோட காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அநேக ஜனங்கள், அநேக பெண்களா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மோசையோட காலத்துல அநேக ஜனங்களை வழிநடத்தி வந்தாரு. ஆனா அவருக்கு எதிராக அநேக பெண்கள் எதிர்த்து நின்றாலும், ஆண்கள் எதிர்த்து நின்றாலும், அந்த சூழ்நிலையிலும் யோசுவா காலேப் என்பவர்கள் மோசையோடு கூட இணைந்து நின்றார்கள். மக்கள் மோசைக்கு எதிராக நிற்கும் போது கூட அந்த மோசே என்கிற ஊழியக்காரரோடு கூட அவரோடு துணை நின்றார்கள். யோசுவா காலேப் என்கிற 2 ஆண் வாலிபர்களுக்கு நாம் வேதத்துல பார்க்க முடியும். அதனால என்ன சொல்ல வருகிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் நாம் போதகருக்கோ சபைக்கோ எந்த ஒரு நம்ம சபை எதிராக போதகருக்கு எதிராக எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும், நாம் ஆண்களாகிய நாம் போதகர்களோடு கூட இணைந்து நிற்போம் என்று அந்த யோசுவா காலேப் நின்றது போல ஆண்கள் நிற்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன். அப்படிப்பட்ட ஆண்களாய் நம்முடைய சபையில் அநேக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று நான் உறுதிப்படுத்துகிறேன். மூன்றாவதாக சொன்னால், அநேக பெண்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் சிராக்கியம் அது நம்முடைய வேதத்தில் ஆண்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுல ஒரு நபரை குறித்து மனுஷனை குறித்து நான் உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக
அநேக உலக ஜனங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக நாம் இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் சுமந்து வந்த சிலுவையை சுமக்க ஒரு வாக்கியம் கிடைத்தது என்று சொன்னால் அது சீமோன் என்கிற ஒரு ஆணையம் கிடைத்திருக்கிறது. இந்த பெண்ணுகளை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. இந்த சீமோன் என்கிற ஒரு நபர்களுக்காக கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஏற்றிருக்கிறார். இந்த சிலுவையை சுமக்க அந்த சீமோன் என்கிற நபருக்கு அந்த ஒரு வாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆதலால் ஆண்கள் நாம் சபைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். அநேக காரியங்கள் இருக்கிறது. வாசி சொல்லும்போது டிபார்ட்மெண்ட் அந்த சொல்லி நான் பார்க்கிறேன். வேற என்ன சொன்னா ஆண்களை கொடுக்கிறான். அந்த சீமோன் அவர் வாக்கியம் பெற்றவராக இருந்தார். எந்த பெண்ணுமே கர்த்தருடைய சிலுவையை சுமந்து சென்றார் என்று நாம் வேதத்துல பார்க்க முடியாது. ஆனா ஆண்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மேலான அன்பு. அது மாத்திரம் அல்ல, யோபை குறித்து பார்த்திருக்கிறோம். இந்த சீமோனை நாமும் சபையில் இருக்கிற ஆண்கள் சபையுடைய காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் போதகரோடு தோள் கொடுத்து போதகர் சுமக்கிற அந்த வாரங்களை ஆண்களும் சுமந்து கூட சுமப்போம் என்று அப்படிப்பட்ட வாக்கியம் ஆண்களுக்கு கிடைத்திருக்கிறது பெருமையாக நாம் சொல்ல முடியும். அந்த வேதத்தில் சீமோன் சொல்லப்பட்டது போல சபையில இருக்கிற நம்முடைய ஆண்களுக்கு போதகரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அந்த ஒரு வாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிழ்ப்படுவதாக. மூணாவதாக யோபு என்ற மனுஷனை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். யோபுவை குறித்து நாம் பார்க்க முடியும். யோபு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை பெற்ற மனிதன். நம்ம அநேக நேரத்தில் போதகர் நமக்கு போதித்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட யோபு விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்தார். ஆனா அவருடைய மனைவியை பார்த்தீங்கன்னா கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவருடைய கணவரே சொன்னார். ஆனா விசுவாசத்தில உறுதியாய் நிற்பது ஆண்கள் தான். நமக்கு சபைக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது விசுவாசம் தான். கர்த்தரே விசுவாசம் தான் நம்மளை முடிவுகளை நம்ம வழிபடுத்தும், நம்மளை வழிகாட்டும். ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய விசுவாசத்தினால்தான் நாம் நிறைவேற்ற முடியும். அதனால என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் ஆண்கள் சபைக்கு தூணாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் சபையில எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டார்கள். விசேஷமான ஒரே காரியம் தான், அந்த லோத்துவின் மனைவியை போல அதை வேதத்தில் நாம் மனைவி பார்க்க முடியும். லோத்துவின் மனைவியை நினைக்க வேண்டாம் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால் அவர் செய்த தீமையான காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை நான் வேதத்தில் தான் சொல்லுகிறேன். அவருக்கு கர்த்தர் அவர் லோத்துக்கு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்றார். ஆனால் கீழ்ப்படியாதவர்களாய் அவருடைய மனைவி வீடு சொத்து சொகத்தை பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் ஆனால் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அதனால முழுக்க நான் சொல்வது என்னவென்றால் சபைக்கு முக்கியத்துவம் ஆண்களே, சபையின் வளர்ச்சிக்கு காரணம் ஆண்களே என்று வேதத்தில் அநேக காரியங்கள் ஆண்கள் என்று சொல்லி நல்ல பேசுறேன். அவரு புது அனுபவம் தானே, அதனால அப்படிதான் இருக்கும். ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 20 லட்சம் மக்களை நடத்துறதுக்கு கடவுள் மோசேக்கு ஒரு ஆணைத்தானே வச்சாரு. ஒரு 20 பேரை ஒரு நிப்பாட்டுறதுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு பொம்பளை நிப்பாட்டி பாருங்க, ஒரு பெண்ணை நிறுத்தி பாருங்க. ஒரு கரப்பாம்பூச்சி வந்தாலே நம்ம ஆள் என்ன செய்யுது? அவர் அழகா சொன்னார், மோசே அவர் தேர்ந்தெடுத்தார், பொம்பளை தேர்ந்தெடுக்கல. பொம்பளை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? இருக்கிற சண்டையில இன்னும் சண்டை ஏற்றி விட்டு என்ன சொல்லுவா? வந்துருவா. நல்லா பேசினாரு. யோபுடைய மனைவியை பற்றி பேசினார். யோபு உத்தமன். ஆனா மனைவி சொல்றா தேவனை தூசித்து, தேவனை தூசின்னு சொல்ற ஒரு அம்மா எப்படி சர்ச்சை வளர்ச்சிக்கு பிரயாசப்படும்? எப்படி பிரயாசப்படும்? சாதாரண ஆட்கள் இல்லை. அடுத்து லோத்துவின் மனைவியை நினைக்கவே கூடாது. யாரும் நினைக்க கூடாது. நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்லிருந்தா அந்த அம்மா மாதிரி என்ன செய்யாதிய, வாழாதிய அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் பேசுறதுக்கு பதிலடி கொடுக்கணும். அவர் பேசுற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபையில ஒரு காரணம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது சபை பாஸ்டர் கூட நிக்கிறது யாரு? அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கணும்.
இப்ப நம்முடைய மத்தியில இல்ல 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 பெண்களே தான் காரணம் அப்படின்னு பேசுறதுக்கு சகோதரி கோமதி அவங்க வராங்க. நல்லா பேசி அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்தை தலைமை பொறுப்பா ஏற்று நடத்துகிற ஐயா நடுவர் அவர்களுக்கும், நடுவர் ஐயாவுடைய மனைவி விட்டம்மா அவர்களுக்கும், இதற்கு எதிராக பேச வந்திருக்கிற ஆண்களுக்கும், என் கூட இணைந்து பேச போகிற பெண்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை நல்ல ஆர்வமா உற்சாகமா பார்க்க வந்திருக்கிற இந்த மத்தியில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமா சிறு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் யாரையும் தாக்கி பேசக்கூடாதுன்னு சகோதரர் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னாரு. ஆனா முக்கியமா அவர் பெண்களை தாக்கி தான் அவர் பேசியிருக்காரு. இது எல்லாருமே நல்லா சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? மோசே முகமுகமா பார்த்து பேசினாருன்னு என்னையா நீங்க சொல்றீங்க? அதாவது போதகர் தான் சபையில வழிநடத்துவதா இருக்கிறான்னு சொல்லுவீங்க. ஆனா போதகர் வந்து முகமுகமா யாரை பார்த்துட்டு வெளியில போறாங்க? போதகரோட மனிதன் ஐயா நடுவர் அவர்களே, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? முக்கியமா என்ன சொன்னீங்க? நான் பாவமா பாவம் முன்னே பார்க்க கூடாது. சரி 20 லட்சம் ஜனங்களை நடத்தினாருன்னு சொன்னீங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்தி 127 நாட்டு ஜனங்களை ஜனங்களுக்கும் நம்ம நடத்தினவரு 127 நாட்டுல எத்தனை ஜனங்களை எஸ்தர் ராஜாத்தி வழி நடத்தியிருப்பா? எஸ்தர் ராஜாத்தி வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவளா இருந்தாலும் ஒரு ராணிங்கிற அந்தஸ்து அந்த பெண்ணுக்கு தான் கிடைச்சது. ஆணுக்கு கிடைச்சது. இதை ஒத்துக்கிட்டீங்களா ஐயா? மறுபடியும் உப்பு தூணானவள பெண்ணை பேசக்கூடாதீங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடுபடக்கூடாது தரக்குறவா பேசுறீங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்தி 127 நாடு ஜனங்களை எப்படி நடத்தினா அப்படின்னா 3 நாள் உபவாசம் போட்டீங்க. சரீர வளர்ச்சியை பேச வரல. ஆனா சரீர வளர்ச்சியை கூட அவ பெருசா நினைக்காம எஸ்தர் ராஜாத்தி சப வளர்ச்சியை முக்கியமா கொண்டு வந்து அவ தன்னோட சொந்த சரீரத்தை பார்க்காம உபவாசம் போட்டு அவளோட ஜனங்களையும் 127 நாடு ஜனங்களையும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கான். இது யாரால முடியும்? சொல்லுங்க. நான் வாக்குவாதம் பண்ண வரல. யாரையும் தரக்குறவா பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா மறுபடியும் யோக மனைவியை பார்த்து பேசுறீங்க. அடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்படி நீங்க சொல்லி வரீங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. இன்னொன்னு, ஒவ்வொரு ஆண்களும் வீட்டம்மாவும் முதல்ல முகத்தை பார்த்து தாயா வெளியில போனாங்க. இந்த வீட்டம்மா எவ்வளவு அன்பா இருந்தா வெளியில போய் அந்த ஆண்கள் வந்து வேலை பார்க்க முடியும்? சொல்லுங்க. வீட்டு சகஜமா பழகுதுன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அதுக்கு சப்போர்ட்டா இருந்தா தாமியா உங்களுக்கு வெளியில போய் வளர முடியும். நாங்க அப்பப்போ போனபோது ஐயா இப்படி ஐயா அப்படி உங்களை புத்திக்கிட்டே இருந்தோம்னா உங்களால எல்லா மக்களோடையும் வளர முடியாது. ஆனா எஸ்தர் ராஜாத்தி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவ நம்மளுக்கு ஒரு ராணிங்கிற பட்டம் கிடைச்சது எப்படின்னா முக்கியமா அவளுக்குள்ள அன்பு இருந்ததுயா. முதல்ல நாங்க அன்பா உங்ககிட்ட இருக்க போய் தான் நீங்க எங்க நடுவர் அவர்களோட வீட்டம்மாவும் அன்பா இருக்க போய் தாங்க நீங்க நடுவராக இருக்கீங்க. பெண்கள் முக்கியம் நான் சொல்றேன். எஸ்தர்ங்கிற பேரு எவ்வளவு அங்கீகாரம் உள்ள பேரு. ஆனா முக்கியமா எல்லா கூட்டங்களையும் பெண்கள் தான் வந்து கண்ணீர் வடிக்காங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை. நீங்க போய் அங்க போய் அப்பத்தான் செய்வீங்கன்னு யாருக்காக நாங்க அழுகுறோம்? உங்களுக்காக தான் நாங்க அழுகுறோம். வாய்ப்பு கொடுத்ததுக்காக நானும் என்னமோ நினைச்சேன்.
உண்மையிலே மாரியம்மன் வெட்டிக்காரங்க. நான் இதுக்கு தான் நடுவரா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா இவரும் என்னை தான் சொல்றாரு, இந்த அம்மாவும் என்னை தான் சொல்லுது. மொத்தத்துல எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை நல்லா பேசுனாங்க. நல்ல கருத்துள்ள காரியம். எஸ்தர் 127 நாட்டினுடைய ராணியா உயர்த்தப்பட்டார தன்னுடைய சொந்த யூத ஜனங்கள் காக்கப்படுவதற்கு உபவாசம் போட்டால. எப்படியா? சும்மா சாதாரணமாவா பண்ணா? தண்ணி குடியாமலும் ருசியாமலும் 3 நாள் அவ உபவாசம் இருந்திருக்கான். பெண்கள் ஒண்ணு சளைத்தவங்க கிடையாதியா. பெண்கள் முகத்தை பார்த்துதான் போகணும். நீங்க நல்லா பேசினாங்க. பெண்கள் முகத்தை பார்த்து தான் நீங்க வெளியிலே போகணும். அந்த முகம் சந்தோஷமா இருந்தாதான் நீங்க வெளியில போக முடியும். நல்ல பாயிண்ட், நல்லா பேசலாம், பரவாயில்ல. ஆனாலும் மறுபடியும் சொல்றேன், சரியான நானும் சாதாரணமா நினைச்சேன். முத சர்ச்சைக்கு வரும்போது அல்லது கொஞ்ச நாள் சர்ச்சை இருக்கும்போது ரொம்ப அமைதியா போயிட்டு வந்தோடனே நான் நினைச்சேன் இவங்களை முதல்ல போடுவோம், கொஞ்சம் அமைதியா பேசுறாவோ, அதனால பேச்சாளர் எது பண்ணுவோம், படபடன்னு பேசுறாரு. கடைசி உட்கார்ந்துருக்கு. அது அப்புறம் பேச பார்த்தா பந்தை 6 அடிச்சாச்சு. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். என்னத்த சொல்ல போறாருன்னு தெரியல. இல்ல ஆண்களேனா அப்படின்னு பேசுறதுக்கு டேனியல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்த உங்களுடைய தலைவர் ஆண்களாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான், இந்த மைக்கிலே பார்த்தீங்கன்னா ஆண்டம் பேச முடியாது. ஆண் பண்ணி தான் பேசணும். உங்களை பார்த்துட்டு தான் நாங்க வேலைக்கு போறோம். நாங்க போன நாங்க சொல்லவே இல்லையா, உங்களை பார்த்துட்டு தான் டெய்லி நாங்க வேலைக்கு போறோம். இன்னைக்கு பத்திரமா பார்த்துட்டு போறோம். வருஷம் 365 நாளா பார்த்துட்டே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோங்கிறது தெரியுமா? நாங்க விடுறதுனால தான் நீங்க சபைக்கு அடிக்கடி வர முடியுது. இல்லைன்னா சபைக்கு நீங்க வர முடியுமா? இன்னொரு நான் சொல்லுங்க, கர்த்தர் முதல்ல படிச்சது யார படிச்சாரு? ஆதாம் முதல்ல படிச்சாரு. ஏவாளை படிக்கலதா? ஆதாம் படிச்சு கொஞ்ச நாள் கழிச்சுனால ஏவாளை படிச்சாரு. ஏவாள் படிச்சது, ஏவாள் சொன்ன பேச்ச கேட்டாலா இல்லையா? கர்த்தர் அந்த பழத்தை திங்காதன்னு சொன்னாரு. ஏன் போய் தின்னான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சான். ஏன்? கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு காரியம் சொன்னாருன்னா அந்த காரியத்தில் 1008 அர்த்தம் இருக்குன்னு ஆண்களுக்கு நல்லா தெரியும். எந்த காரியத்திலும் கர்த்தர் சீக்கிரமா ஒவ்வொரு காரியமா செய்ய மாட்டாங்க. ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அதை நின்று நிதானமா ஆலோசனை பண்ணி தான் செய்வாங்க. அப்படி கிடையாது. பெண்கள் எடுத்த உடனே அவசரம் தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் அவசரம் தான். அது ஆதாம்ல இருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. பெண்கள் எந்த காரியத்தில் யாரு பொறுமையா இருந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. எதை எடுத்தாலும் சரி, எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்களை பொறுத்தளவுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. பொறுமையா நிதானமா எந்த காரியத்தையும் யோசனை பண்ணிதான் செய்வாங்க. அதனாலதான் ஆண்கள் தூணாய் இருக்கிறோம். சபைக்கு தூண் ஆண் தான். பெண்கள் தேவைன்னு நான் சொல்லல. பெண்கள் இருக்குன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுக்கு தான் பெண்களை உண்டாக்கிட்டாங்க. ஆண்களை மீன் கொண்டு இருக்கிறான்னு பெண்களை படைக்கிறாங்க. படைச்சதே ஆண்களை படைச்சதே எங்க ஆண்களை படைச்சது உங்களை படைக்கல. கர்த்தர் படைச்சது இதான் படைச்சாரு. நம்மளை படைச்சதுக்கு ஒரே நோக்கம் இதுதான். இந்த பட்டிமன்றத்தை நான் பேசுறது நினைச்ச பாயிண்ட் வேற. ஆனா நினைச்சேன்
பேசின உடனே ஒரு ஆதங்கம் வந்து பாயிண்டே வந்து விட்டாங்க. ஆதாமையும் தெரியுது எவன் ஆதாயம் உள்ள பிறகு அம்மா பேசுறதுல எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு இவங்களே இப்படி பேசுறாங்க உங்களுக்கு கீழே பைபிள்ல எல்லா காரியத்தையும் போட்டிருக்கு எல்லா காரியத்தையுமே முதல்ல எடுத்தது ஆண்களை தான் எடுத்தது ரெண்டே ரெண்டு பகுதி தான் பெண்களை பற்றி போட்டிருக்கு பாக்கி பகுதி ஃபுல்லாமே ஆண்களை பற்றி தான் போட்டிருக்கு எல்லா காரியத்திலுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே எல்லா காரியத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல 4 பேர் வந்திருக்கீங்க 4 பேர் 4 பேர் உட்கார்ந்து எல்லாமே அது உங்களுக்கு புரியுதா சரி டைம் டைம். நான் இன்னொரு கடைசியா சொல்லி வச்சுக்கிறேன் நீங்களே எங்களை பார்க்க வேண்டாம் உண்மையா என்ன உண்டோ ரொம்ப பார்த்துட்டு நீங்க நடுவரை சத்தம் போடக்கூடாது எங்களையும் சத்தம் போடக்கூடாது அது முடிஞ்சிச்சா நான் உட்கார்ந்து கொள்கிறேன் அவர் ஆதாம பத்தி எனக்கு தெரியாது என்று ஆதாம பத்தி நல்லா பேசுறாங்க. ஆண்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவையா ஆண்கள் தான் அப்படின்னு அழகா பேசுறாரு பாருங்க. இந்த மைக்கை கூட ஆன் பண்ணா தான் பேச முடியும். எப்படி பாயிண்ட் எங்கேயே கொண்டு போயிட்டார். நம்ம கொண்டு வந்த பாயிண்ட் எங்க சபை வளர்ச்சிக்கு ஆண்களா பெண்களா ஆண்கள் தொடங்காம சுதந்திரம் கொடுக்காம பெண்கள் வந்து உட்கார முடியுமா? இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்காரர் சர்ச்சைக்கு போக கூடாது வந்துக்க முடியுமா? அப்போ உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? சுதந்திரம் கொடுத்திருக்காரு. சுதந்திரம் கொடுத்திருக்காரா? ஜபா கொடுத்திருக்காரு. சுதந்திரம் கொடுத்திருக்காரு. சாதாரணமான பேச்சு இல்ல. மைக்கு எங்கேயோ போச்சு ஆனாலும் கேட்டுருச்சு எல்லாரும். அதெல்லாம் பேசுறாரு. ஆதாம் வந்து பேசுறாங்க. ஏவாள் வர்ற வரைக்கும் ஆதாம் ஒரு தப்பு செய்யல. ஏவாள் வந்தா பாவம். சாதாரண காரியம் அது, ரொம்ப முக்கியமான காரியம். ஆதாமுடைய வாழ்க்கை வீழ்ந்து போவதற்கு காரணம் இந்த பொம்பளை தாயா. இந்த பொம்பளை தான் சர்ச்சை வளர்த்துற போறாளோ அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் கடைசி அவனை சொல்லிட்டு போனாரு, எங்களை தாக்கிறாதே, எங்களை தாக்கிறாதே அப்படின்னு பயந்து போல. அவர் எங்களை கண்டிப்பா கட்டுப்பாடோட அதை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப திரும்ப பேசுறேன். இல்ல இல்ல பெண்கள் தான், நீங்க 1000 சொல்லுங்கயா, பெண்கள் தான் சபை வளர்ச்சிக்கு காரணமா இருக்காங்க, குடும்பத்துல நல்ல நடந்தது காரணமா இருக்காங்கன்னு எனக்கு பேசவே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் பேச வச்சிருக்காங்க. சகோதரி சண்முக பிரியா முன்பாக வந்து பேசுவாங்க. அப்போ கர்த்தருக்கு வந்து ஒரு பெண்ணு முக்கியம் தான். ஒரு சபை வளர்ச்சிக்கு காரணமும் பெண்ணா தான் இருக்க முடியும். அது போல அப்போ முதல்ல ஆதாமத்தால படைச்சாரு. படைக்கும் போது என்ன சொன்னாரு? இந்த கனியெல்லாம் சாப்பிடலாம், இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு யார்கிட்ட சொன்னாரு? ஆதாம்கிட்ட தான் சொன்னாரு. அந்த கனி அவருக்கு தெரியுமா தெரியாதா?
ஆ. பெண்கள் தான் சொல்றாங்க. பெண்கள் தான் அந்த வழியை அனுமதிக்கிறாங்க. அப்போ அவ யார் சமூகத்துல கர்த்தர் சமூகத்துல போய் முறையிடுறா, சபையில போய் அழுகுறா, அழுது என்ன சொல்றா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல போய் ஒரு குடிகார அழுத மாதிரி அப்ப ஏடி அவரை பத்தி என்ன நினைக்காது, ஒரு குடிக்கிட்டு வந்து இந்த பிள்ளை இப்படி இருக்காங்களா அப்படின்னு நினைக்க அளவுக்கு அவன் மன கசந்து அவளை அழுகுறாங்க. ஆம்பளையாக போய் அந்த அழுகுறாங்க. ஏற்காடு அழுதாலும் ஏற்கனவே பண்ணாரு. எந்த ஆம்பளை படத்துல பண்ணாரு? புத்தியோ கட்டுறாத. அப்ப பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பமும் பண்ண முடியும், ஒரு பொருத்தனையும் பண்ண முடியும், ஆண்டவருக்காக சபையில உறுதியா நிக்க முடியும். அவங்க தூணுக்காக தூணை வச்சு என்ன தூணை வச்சு எப்படி அதை வச்சு ஒரு பலனே இல்ல, செயல்படுத்தணும். அது பெண்கள் மட்டும்தான் முடியும். இந்த நாள்ல சபை வளர்ச்சிக்கு காரணம் பெண்கள் என்ற தலைப்புல நாங்க பேச வந்திருக்கோம். அது போல பெண்கள் தான் சபைக்காக பெண்கள் தான். நானும் கூப்பிடும் போது ரொம்ப பேச மாட்டான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா சரியான பாயிண்ட், சரியான பாயிண்ட். கனியை கொண்டது ஏவாள் கொடுத்த ஆதாம் ஏன் திங்காரு? ஏன் திங்காரு? அவருக்கு புத்தி என்ன போச்சு? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அண்ணாளை பத்தி பேசுறாங்க. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட். அண்ணாள் தான் ஆலயத்தை போய் அழுதாலே தவிர எல்கானா போல பாருங்க, வீட்டுக்கார் போல, வீட்டுக்கார் போல. தூண் என்னத்துக்கு சொல்லுங்க? என்னத்துக்கு தூண்? ஒரு இடத்துல நிக்கும். நம்ம சர்ச்சில் இருக்க ஆண்களை பாருங்களேன், எல்லாம் தூணுதான். என்னத்துக்கு தூண் கேட்டு ஒரு வார்த்தை நல்ல கேட்டு. செயல்படுவது யாரு? செயல்படுவது யார்? அதான கேள்வி. சபை வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக செயல்படுறது யார்? நாங்க தானே அப்படின்னு தப்பா பேசுறாங்க. நாங்க தான், பெண்கள் தான். நீங்க ஆண்களை பாருங்க, ஆண்கள் இருக்கிற ஸ்டைல பாருங்க. இந்த சர்ச்சில் ரெண்டு பாய் எடுத்து போட்டு பெண் சொல்லுங்க. செயல்படுறது யாரு? ஊழியத்துக்கு போறது யாரு? அழகா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனாலும் நான் பேசுவேன். எப்படி பேச ஆகணும், எந்த மாதிரி ஒண்ணு என்ன செய்யணும் சொல்லிதான் ஆகணும். இல்லையா நான் பேசுவையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நான் அவரை பட்டியலுக்கு போடும் போது ஐயா தனியா கூப்பிட்டு சொன்னேன், ஐயா நீங்க பேசுறது சரி, எதிரணி கொஞ்சம் பரிதாபமா பார்த்து வந்தாங்க. சாதாரண ஆள் கிடையாது. அவர் முன்னவே பேசுறாங்க, முன்னவே அவரை பற்றி அவர் தெருவில் வாராம பயப்படுவாங்க. இப்பவும் ஊழியர்கள் நல்ல நல்ல ஊழியர்கள் சபை வளர்ச்சிக்கு காரணமா இருக்காங்க, நல்ல ஊழியம் செய்யறாங்க. இல்லையா சபை வளர்ச்சிக்கு ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய மத்தியில அருமையான பாண்டியன் ஐயா இருக்காங்க. நன்றி. குடும்ப கூடுகை ஆண்களா பெண்களா எப்படி ஒரு தலைப்பு செய்திருக்காங்க. இது செய்வது எப்படி பார்த்தீங்கன்னா சபையில ஆண்கள்
ஆண்கள் தான் ஒரு முக்கியத்துவமான ஒரு நபர்கள். அவர்களுக்கு என்றால் சபைகளே இல்லை. ஆமா. அப்ப பாருங்க, பைபிள்ல பார்க்கிறபடி நான் ஆண்கள் தான் முக்கியத்துவமாக இருக்கிறார்கள் ஜெபத்துல. அது பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படின்னு பார்க்க போனா ஆண்கள் தான் முக்கியத்துவமாக இருக்கிறார்கள். அவர்கள் பிரசங்கம் எப்படி இருக்கும்? அவர் ஆண், அவர் ஒரு நடுவர் மன்றம், இப்ப பாஸ்டர் கிடையாது, நடுவர் மன்ற தலைவர். அப்ப எப்படி பாருங்க, ஆண் ஐயா, அடுத்த ஒருத்தர் வாழ்க்கை. ஆண்களா எப்படி? இது பாஸ்டர் பேச முடியுமா? அடுத்து வருவோம் பெண்கள் கூட பேச. சொன்னாங்க, ஆமா நீ ஏதோ படத்தை வியாபாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி. அந்த படம் வந்து யாரு மோசடி பண்ணி கொடுத்தது? மோசடி பண்ணா? நீங்க பாத்து. மோசடி பண்ணி கொடுத்தது யாரு? ஆதான். ஏமா இல்லை இல்லையா? நீங்க இதை தெரியுங்க அப்படிங்க. கத்தருக்கு கீழ்ப்படிந்தது யாரு? அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, அந்த குழந்தை அந்த தோடு தவிர கைவிடப்பட்ட யாரு நம்பிக்கை இழந்து இது பண்ணது ஏவாள் தான். ஏவாள் வந்து நயவஞ்சகத்தோட அவரை ஏமாற்றி இது பண்ணி விட்டார்கள். ஆமா, அதே போல இப்போ ஒரு முக்கியமான பேச்சு, ஒரு குடும்பத்துல தலைவர் என்றால் ஆண். ஒரு திருநகரத்துக்கு போற என்றால் அந்த கவர்ல பேர் எழுதவர் யார்? அந்த தலைப்பு வந்து எப்படி வருது? எஸ் சங்கர் என்ற ஃபாதர். உங்க பேர் வருமா? குமாரி வருமா? வராது. தலைப்பு வந்து ஆண் தான். அதை மாற்றவே முடியாது. கர்த்தர் படைத்தது ஆணா பெண்ணா? படைத்தது ஆண். கர்த்தர் நம்ம படைத்தது நம்ம ஜெபத்துக்காக வந்து முக்கியத்துவத்தை கொடுத்ததே ஆண் தான். மோசே வந்து 20 லட்சம் பேர் நடத்தினார். ஆமா, எங்க இஸ்ரவேலிருந்து எகிப்துக்கு போகும்போது அந்த 20 லட்சம் பேர் நடத்தி கொண்டு போனது யாரு? மோசே. அப்ப எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான மோசே. ஆமா, அவர் மக்களுக்கு என்ன சொல்றாரு அப்படியே போய் கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை அப்படியே சொல்லக்கூடிய மோசே வந்து அவர் அற்புதமான ஒரு மனிதர். செவத்திலேயோ வல்லமையிலையோ அந்த ஜனத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை சந்திக்கக்கூடியவர் மோசே. அதனால பெண்கள் என்று ரொம்ப இதெல்லாம் நான் பேசவில்லை. முக்கியத்துவம் ஆண் தான் முக்கியம். நாம இப்ப வேற ஒண்ணு வேண்டாம். பைக்கில நீங்க போறீங்க, எங்களுக்கு பிறகு நீங்க பைக்கில படிக்கிறீங்க. ஊழியத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னா மனைவி பின்னாடி இருக்கா, நாங்க போறோம் அப்படின்னா யார் வந்து இருக்கோம்? ஆமா, இப்ப ஒரு டீ கடையில போய் நிற்கும். நீங்க டீ கடையில போய் நின்று ஒரு பூஜை சொல்ல முடியுமா? கத்தரை பத்தி உங்களுக்கு வாங்க சொல்ல முடியுமா? நீங்க டீ குடிக்கிறதுக்கு யோசனை பண்ணுங்க. நாங்க அப்படி இல்லை. நாங்க ஒரு ஆண் வந்து அதை சுவிசேஷம் கொடுக்கிற கத்தரை பத்தி சொல்லுவோம். எல்லா ஜனங்களும் கத்தரை இருக்கிறார். அப்போ ஆண்கள் தான் அதில் முக்கியத்துவமாக இருக்கிறார்கள், தூணாக இருக்கிறார்கள். பேசிக்கு பயன்படுத்த நடுவர் நன்றி. சரியான பேசுறாங்க. நல்ல வெளுத்து வாங்கிட்டாரு. சொல்லிட்டு உங்களை நான் பேசுறேன் வேற ஒரு வார்த்தை கேளுங்க. நல்லா பேசுறாங்க. ஆனா அந்த ஆதாம தாண்டி வர முடியாது. எதுக்குள்ளதான் நிக்கி ஆதாம ஏவன் சாதாரணமா நயவஞ்சகம் பண்ணிட்டான். ஆதாம் வேண்டான்னு இருப்பான் பழம். என்னமோ மயக்கிருக்கான். கொடுத்துட்டார பழத்தை.
அதனாலதான் நான் வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. ஒரு டீ கடையில போய் நின்று ஒரு ஆளால சுவிசேஷம் சொல்ல முடியும். நீங்க டீயே குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா உங்களை வச்சு சர்ச்சு வளர்ச்சிக்கு ஒரு பிரயோஜனமோ இல்ல. இதுல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சபையை மையப்படுத்தி பேசுறாரு. இதுக்கும் பதில் சொல்ல பதில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆமா, முன்னாடி வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காரு, அதனால பதில் சொல்லணும். இல்லைங்க, சபை வளர்ச்சிக்கு நீங்க என்னதான் சொல்லுங்க, பெண்கள் தான் காரணம் அப்படின்னு பேசுவதற்கு நம்முடைய மத்தியில ராஜம்மா அவர்கள் வருகிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் நம்முடைய சபையின் போதகருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அருமையான எதிரணியா இருக்கிறவங்க நல்லா பேசினாங்க. உண்மைதான், நம்ம அதை ஏற்றுக்கலாம். பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏற்றுக்கலாம். ஆனாலும் பாஸ்டரோட துணை இல்லாம பாஸ்டரால வெளியில போய் சபையிலையோ அவங்க வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சபையின் போதகருக்கு நம்ம நல்லா தெரியும். நடுவர்களே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எங்க சபையின் போதகருக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து காலையில அதிகாலையில ஊழியத்துக்கு போனா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் வீட்லயும் குடும்பத்தை பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது யாரா பாஸ்டர். குடும்பம் பிள்ளைங்க அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாம மைண்ட் ஃப்ரீயா அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வராங்கன்னா அதுக்கு பெரிதும் துணையா இருக்கிறது பாஸ்டர். பாஸ்டருக்கு ஈக்குவலா பிரசங்கம் பண்றதுலயும் சரி, ஜெபத்திலயும் சரி, எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது. பாஸ்டர்மா இல்லாம பாஸ்டர் இல்ல. அத வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், ஆட்களை ஒத்துக்கணும். இப்ப நம்ம சபையில நிறைய நம்ம கூட்டத்தை பாக்குறோம். எல்லா கூட்டமும் பெண்கள் கூட்டமா தான் நடக்குது. பெண்களுக்கும் வேலை இருக்கு, நாங்களும் வேலைக்கு போறோம், வீட்டுல வேலை பார்க்கறோம், எல்லாம் இருக்கு. ஆனாலும் நாங்க தான் முதல்ல போய் நிக்கோம். எல்லாரும் பெண்கள் கூட்டமா தான் நடக்குது. எல்லா பேருமே வீட்டு கூட்டம் கூட பெண்கள் கூட்டம் கூட ஒரு ஆண்கள் கூட வரதில்ல. அது பெண்கள் தான் முக்கியமா போய் நாங்க நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது சபை வளர்ச்சிக்கு எப்படி ஆண்கள் காரணமா இருக்கும்? நிறைய பெண்கள் பார்க்க முடியும். ஒரு பைபிள்ல வந்து பாராக்கு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யுத்தத்துக்கு போகும்போது நடுவர்களே தனியா யுத்தத்துக்கு அவனால போக முடியல. அவன் கூட படை வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவனுக்கு பாருங்க மனசுல ஒரு பயம். தேவோரான்னு ஒரு பெண்ணோட உதவியெல்லாம் போய் கேட்காரு. யுத்தத்துக்கு போறாரு, நீங்க இல்லாம நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. பெண் இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்ற ஆண்கள் மத்தியில சபை வளர்ச்சிக்கு எப்படி பெண் ஆண்கள் காரணமா இருக்க முடியும்? பெண்கள் மட்டும்தான் காரணம். சபை வளர்ச்சிக்கு மற்ற எல்லா விஷயத்துக்குமே சபையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் பெண்கள் மட்டும்தான் சொல்லி என் உரையை முடிகிறேன். கரெக்டா 5 நிமிஷம் நம்ம தான் பேசுறேன். ஆனா நல்லா பேசுறீங்க. அவர் சொல்றாங்க பாத்தீங்களா, எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆண்களை பாருங்க, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தலையை காமிக்க. அதுவும் உட்கார்ந்துருக்க ஸ்டைல பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிக்க பாஸ்டர் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க ஒரே டைம் நீங்க உங்க கருத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, அடுத்து பேசுவோம். அவங்களுக்கு ஒரு கருத்து வந்திருக்கு, இப்பதான் மனசுல தோணுது, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு, அதனால கேட்கலாம். சரி சரி, கவனிங்க ஐயா, கவனிங்க. ஆண்கள் காரணம் இல்லை, ஆண்களை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது.
இப்ப பாஸ்டர் நல்லா ஊழியம் பண்ணிட்டு வராருன்னா அதுக்கு காரணம் யாரு? பாஸ்டர்மா தான். பாஸ்டர்மா பிரசங்கத்தை கேட்டீங்களா நீங்க? நல்ல கேட்டாங்க. நீங்க பாதி நாள் கூட்டத்துக்கே வர கிடையாது. சிலர்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை வரோம். ஆனா இந்த அம்மா பாரு அப்படியா? 5 மணி ஜபத்துக்கு வருது, 11 மணி ஜபத்துக்கு வருது, ராத்திரி ஜபத்துக்கு வருது. நல்லா வந்து ஜெபிங்க இந்த ஆண்டவர் சமூகத்துல வந்து. நீங்க அப்படி இல்லையே. பாராக்குன்னு ஒருத்தர் ஞாபகப்படுத்துவாங்க. இந்த பாராக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு போ, யுத்தம் பண்ண போன்னு சொன்னா அவன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு இருக்கான். தெபோரால கூட்டிட்டு இருக்கான். நீ வராம நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஒரு பயந்தாங்கொள்ளி ஆளு. வெளியில தான் பெரிய மீசை வச்சிருக்காரு, ஆனா வீட்டுக்குள்ள என்ன செய்றாரு? பயந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அழகா தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள். கடைசியா இதுக்கு பதில் சொல்லணும். கடைசியா சொல்றது ரொம்ப முக்கியமானவர். அதனாலதான் 2 பேரும் கடைசியா போடுவோம். பரிதாபமா இருந்தா கூட இப்போ சுத்தி இருக்க எல்லாம் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காவோ. இதை பேசுங்க, இதை பேசுங்க, இதை பேசுங்க. அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. பேசணும்னு நினைச்சது கூட என்ன ஆயிட்டு. இப்ப பாருங்க அண்ணா, என்னத்த பேச? ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு அம்மா பேச போது அதை சமாளிக்கணும். அதை சமாளிக்க இல்ல, என்னால பேச முடியும். நல்ல ஒரு மனுஷன், அவருக்கு பேச சற்று வளர்ச்சிக்கான காரியத்தை பேச வருகிறார் ஜோசப் அவர்கள். இல்ல ஆண்களே சபை வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு பேச வருகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சபை வளர்ச்சிக்கு பெரிது காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா? இதுதான் பட்டிமன்றம். இங்கே வந்து பேசுறவங்க எல்லாம் வீட்டு கதையை பேசி என்னத்த உங்களை சரியா பேசுறாரு பாயிண்ட பேசுங்க. அவர் அப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு? இஸ்தர் ராணி சொல்றாங்க. ராஜா இல்லாம ராணி வந்தா, ஆகாஷ் ராஜா இல்லாம ராணி வந்தா. 2014 சபை ஆரம்பிக்கும் போது 17 பேர் சபை படம். இப்ப பாருங்க, சுமார் 150 பேர் இருக்காங்க. குடும்பங்கள் இருக்கு. மறைமுகமா 10-100 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சபை வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறது ஆண்கள் தான். மறைமுகமா இருந்தாலும் வளர்ச்சிக்கு காரணமா இருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கு பாராட்டாங்க. வேலைக்கு போனா தானே அவங்க இருக்க முடியும். நான் வேலைக்கு போனா தான் நீ இருக்க முடியும். சொகுசா உட்கார்ந்து சொல்லிட்டு பண்ணிட்டு போறேன். வெளியே போய் பார்த்தா அவங்க கையில வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தா தெரியுது. சத்துக்களை கிடைக்குது. இப்போ நாங்க வீக்கே போயிட்டு போறோம். இப்போ பாஸ்டர்மாவே கார் எடுத்து ஓட்டிட்டு பாஸ்டர்மா கார் எடுத்து ஓட்டிட்டு ஆடியோ போக முடியுமா? ஆமாயா, பைக் நீங்க ஓட்டி வர முடியுமா? உங்க பின்னாடி அவர் முன்னாடி ஓட்டினா தான் நீங்க பின்னாடி வர முடியும். ஆமா, நாங்க எந்த சூழ்நிலையும் ஓட்டிட்டு வரோம். தள்ளிட்டு அது மாதிரி இயேசு படகுல போகும்போது 12 சீசர்களை மட்டும்தான் கொடுத்தாரு. 12 சீசர்ல ஆண்டவர் கொண்டு வந்தாரு. ஒரு பெண்ணாவது இருக்கா? எப்படி பாட்டு முடியாது பாருங்க. ஊழியத்துக்கு 12 ஆண்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு பெண்ணை அந்த கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். ஒன்னு ஒப்பாரி கீழே தள்ளி விட்டுவாங்க. இது ரொம்ப ஓவர். கீழே தள்ளி விட்டுவாங்க. வீடு கட்டணும் சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது யாரு? ஆண்கள் தானே. இவங்க வேலை பார்த்தா தான் வீடு கட்டணும். இவங்க வேலை பார்த்தா தான் வீடு கட்டணும். நீங்க உட்கார்ந்து பேசாம ஜாப் பண்ணா வீடு கட்ட முடியுமா? கட்டிட்டு வந்து வீட்டுல லோன் கட்ட வேண்டியிருக்கு. லோன் கட்டணும், பைக்கு இஎம்ஐ கட்டணும், குழு பணம் கட்டணும். கடைசி வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க.
ஒரு பெரிய காரியமே இல்லை. மொத்தத்திலே அவங்க பின்னுக்கு திரும்பிட்டாங்க. பின்னால திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல மொத்தத்திலே திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டாங்க. அது அவங்க மேலோட்டு சொல்லுதாங்க. முப்பத்தான் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி சாத்ராக் மேசாக் ஆபேத் ஆண்டவர் மேல உறுதியா இருந்தாங்க. உறுதியா இருந்ததுனால அவங்க தீயிலே வேகாம இருந்தாங்க. அந்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஆண்களை வளர்க்க சபையை வளர வைக்கிறோம். எல்லாத்தையும் வளர்க்கிறோம். ஆண்கள் தான் சபை வளர்ச்சிக்கும் குடும்பங்கள் வளர்ச்சிக்கும் ஆண்களே இந்த வாய்ப்பை அந்த பாஸ்டர் சொல்லி இடைவெளிக்கிறார். சரியான பேச்சு. பாயில பேசுறீங்க. 1000 பேசினா என்ன கேட்டாங்கல்ல, சரியா கேட்டாங்க. ஏமா நீ வந்து வீட்டு கதையை பேசிட்டு இருக்கா? பாயில பேசுறீங்க. ஆண்கள் தூணுங்கல அவர் சொல்றாரு, நீங்க தான் உப்பு தூணானீங்க. உங்களை தான் எப்படி போட்டுருக்கு உப்பு தூண். நீங்க இங்க பெண்கள் சொல்லி பாருங்க, உங்க வீட்டுக்காரர் இல்லாம உங்களால வீட்டு சர்ச்சுக்கு வர முடியுமா? அவர் பைக் ஓட்டா தான் வர முடியும். ஊழியத்துக்கு போனோம்னா அவர் வேணுங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழகா சொல்லிட்டாங்க. அந்த 3 பேருடைய விசுவாசம் ஒரு பொம்பளையால இல்லையாங்க. ஒரு பொம்பளையால அந்த விசுவாசம் இல்லையா? இவங்க எப்படி ஊழியம் செய்வாங்க? இயேசு 12 ஆண்களை தானே தெரிஞ்செடுத்தாரு. சரியான பாய்க்கா. ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்தாரா எனக்கு ஆகும். 4 பேரை தள்ளி விட்டுவாங்க. ஒரு ஏரோப்ளேன்ல ஒரு 4 பேர் பயணம் பண்ணிருக்காங்க. 4 பேர் பயணம் பண்ணிருக்காங்க. கூட ஒரு பெண்ணும் பயணம் பண்ணிருக்காங்க. பைலட் சொன்னாரு, ரொம்ப வெயிட் ஆயிட்டு ஏரோப்ளேன் வந்து இப்ப விட போகுது, எப்படியாவது என்ன செய்யுங்க, யாராவது ஒருத்தர் குதிக்கணும். குதிச்சா ஃபிளைட் என்னதுன்னா காப்பாற்ற. ஒவ்வொருத்தரா பார்த்தாங்க யாரு குதிக்க. உடனே அந்த அங்க இருக்க பெண் சொன்னா, நான் குதிக்க உங்களுக்கு. நல்ல ரோசமுள்ள ஆம்பளை எனக்காண்டி குதிப்பாங்க. நீங்க யாருமே நீங்க ரோசமுள்ள ஆம்பளை இல்லை, அதனால நான் குதிக்க. அப்படி சொன்ன உடனேயும் ரோசம் வந்து 4 பேரும் குதிச்சாங்க. பெண்ணு பேசியே தள்ளிடுவா அப்படின்னு பாய்ந்து சொல்றாங்க. சாதாரண வாயா உங்க வாய் என்னெல்லாம் பேசுறாங்க. இங்க உள்ள உட்கார்ந்து ரீட்டா பாபா அங்க போயிட்டு இவ்வளவு வழங்குவாங்க. சேவம் பண்ண நீங்க போய் உட்கார்ந்து நான் வேலைக்கு போனாலும் நீ உட்கார முடியுன்றாரு. குழுவை வாங்கிக்கிட்டே இருக்கா. யாரு கட்ட? எத்தனை லோன் கட்ட வேண்டியிருக்கு? சரியா கேட்டாரு. எனக்கு பதில் சொல்லணும். சரியான ஆள் தான். உங்களுக்கு கூட 2 நிமிஷமே கொடுக்கலாம். சர வெடிக்க போறாங்க. கடைசி நபரா வந்து பேச வந்தாங்க சகோதரி பாண்டியம்மா. அவர்கள் நல்ல காரணம் கேட்டு பெண்கள் தான் சம வளர்ச்சி காரணம் அப்படின்னு பேசுறாங்க. கர்த்தநாமம் மகிமைப்படுவதாக. ஐயா போதகருக்கு வணக்கம். வணக்கம். ஆண்களுக்கு வணக்கம். எங்க பட்டிமன்றத்தை ஏற்று வந்து நீங்க கேட்க வந்தவர்களுக்கு வணக்கம். ஐயா குழு வாங்கினே சொல்லுது, குழு வாங்க சொல்லுதா நீங்க தானே ஐயா? ஐயா குழு வாங்கிருமா அப்படின்னு சொல்லுதே நீங்க தானே ஐயா? கார் ஓட்டணும்னு சொல்லல ஐயா. வெளிநாட்டுல பாருங்க பிளேன் ஓட்டுறாங்க. பெண்கள் தான் ஐயா. ஆண்கள் அவர்களே நீங்க என்ன பேசுனீங்க? பைக் ஓட்ட முடியுமா? ஓட்டுதோம்ல ஐயா. கார் ஓட்டுதோம், பிளேன் ஓட்டுதோம். பிளேன் ஓட்டுறாங்க. உங்களால முடியுமா ஐயா? முடியும். எங்களால சொல்ல முடியும். எங்களால நீங்க முடியும்னு சொன்னதை நாங்க நிறைவேற்றி காட்டுறோம். நாங்க பெண்கள் முக்கியமா பெண்கள் தான் முக்கியம். வசனத்துல இருந்தா நான் சொல்லுதேன். 5 மணிக்கு ஐயா எந்திரிச்சு ஜோம் பண்ணுவாங்க. அப்பாமா எனக்கு என்னமா தேவையெல்லாம் அப்படின்னு சொல்லுவது யார் ஐயா? நீங்க தான். 5 மணிக்கு விடிய காலத்துல இருந்து சாயந்தரம் வேலை பார்க்க உங்களால முடியுமா ஐயா?
பிள்ளைக்காடு பள்ளிக்கடை போக முடியாது, யுத்த கடை வீட்டுல நடக்க 2 பேருக்கும் புரியுதாயா? ஒரு நிமிஷம் நீங்க பார்க்க முடியாது. நடுவுறவே நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஆண்களே, நீங்க உங்களால என்ன முடியும்னு சொல்லுதீல்ல, விடிய காலம் 5 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரை எங்களுக்கு வேலையை பார்த்துட்டு வந்து சர்ச்சில் 5 மணிக்கு செபத்துக்கு வந்துருந்தோம். அந்த அன்னைக்கு செவனோட விருன்னு போறோம். உங்களால முடியுமா? நாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு 11 மணி உபவாச கூட்டம் அட்டன் பண்ணிருந்தோம். இந்த வருது உபவாச கூட்டம், டக்கு நாங்க வரோம். நீங்க வரீங்களா? வரமாட்டியா? இந்த பெண்களை கேட்டு பாருங்க, யாரு 20 பொம்பளை இருந்தா ஒரே ஒரு ஆம்பளை கொத்து வச்சு ஏசப்ப 40 எல்லாம் நல்ல ஜோம் பண்ணுவோம். நாங்க நீங்க எல்லாம் உறக்கம் என்ன உறங்குதியா? நல்லா ஜோம் பண்ணவா கேட்டுக்கோங்களா அப்படின்னு சொல்லி ஆண்களை நான் கேட்டேன். வசனத்துல இருந்து ஒரு சொல்லுங்க பாயிண்டையா யாரு? இதே ஒரு கன்னி பெண்ணாலதான் ஏசப்பா வந்தாரு தெரியுமாயா? ஒரு வாலிப பையன் ஒப்பு கொடுக்கல, அந்த ஒரு பெண்ணு தான் ஒப்பு கொடுத்தா. அந்த ஏசப்பா பிறக்கிறது யாருக்கு மூலமா? ஏசப்பா அந்த கன்னி பெண்ணு மூலமா ஏசப்பா பிறந்தாரு. இதே ஒரு வாலிப வந்து நான் அர்ப்பணிக்கிறேமா ஏசு என் மேல வந்து பிறக்கணும்னு யாரு சொன்னாங்களா? ஒரு பெண்ணு அந்த ஊர்ல அவ தன்னை அர்ப்பணிச்சு சொன்னாங்க. மத்தையில சொல்லியிருக்கிறா, ஏசப்பா என் வயிற்றுல இருந்து பிறங்க அப்படியே அவ அர்ப்பணிச்சு போய்தான் அந்த ஏசப்பா அவ வயிற்றுல பிறந்தாது. அது உங்களால ஆண்களால முடியல. அந்த ஏசப்பா அவங்க வயிற்றுல இருந்து பிறந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நீலகண்ட என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாருன்னா, அவ வந்து என்ன தேவனை தூசிட்டு ஜீவனை விடுது. ஐயா அவருக்கு புண்ணு வந்துட்டு எத்தனை வருஷம் காத்திருந்தா தெரியுமா? 10 பிள்ளை பிறந்தியோ அவ எப்படி இருக்கா? நம்ம புருஷன் எல்லாம் 10 பிள்ளை பிறந்தியோ சரி நம்ம கணவர் புண்ணு வந்துருச்சு விட்டுட்டு போகலாமா? அவ லாஸ்ட் வரை இருந்து புண்ணு வந்துருச்சு, இவளுக்கு நோய் வந்துருச்சு, கூட இருக்கக்கூடாது. அந்த பொம்பளை நீங்க என்ன சொன்னீங்க? யோபு வந்து புண்ணு வந்துட்டு இவ சொன்னால ஏமா ஜீவனை விடுன்னு. அந்த பொம்பளை சொன்ன தப்பு தான். ஹலோ, ஆனா என்ன சொன்னா? கூட இருந்து 10 பிள்ளை பெத்தாளா? சொல்லிட்டா. அதை நீங்க பாருங்கய்யா. அது போல அநேக பெண்களை நீங்க பார்க்கலாம். ஒரு ரூத்துன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? உன் ஆண்டவர் தான் என்ன ஆண்டவர். மாமியார் மருமகன் பேசிக்கிட்டு அந்த மாமியார் மருமகன் கரையை எடுத்துக்கிட்டு எழுதும். அப்ப ஆனா எந்த ஆணுமே சொல்லல உன் தெய்வம் தான் என் தெய்வம்னு. ஆனா வசனத்துல யாருமே அந்த ஆண்கள் சொல்லல. மருமக வந்து சொல்லுதா மாமியார்ட்ட, நீ எந்த கோயிலுக்கு போறிய? ஏசப்பா கும்பிடுங்க. அந்த சாமியை நான் கும்பிடுது அத்தையோ அப்படின்னு பின்னாடியே வந்தது யாரு? ரூத்து. ஆண்கள் தான் பெருசுங்க, பெண்கள் இல்லாட்ட ஆண்களே கிடையாது. அதுபோல 3 பேரும் ஜோமனு யாரு? பெண்கள் தான். நடுவர்களை இருக்கு தீர்ப்பு சொல்லாம நான் விட மாட்டேன். பெண்கள் தான் முக்கிய சபைக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், உபவாச கூட்டம்னாலும் சரி எந்த கூட்டம் வந்தாலும் சரி, ராசம்மா சொன்னது மாதிரிதான் பெண்கள் கூட்டம் தான் நடக்கு, ஆண்கள் கூட்டம் நடக்கல. போங்கல எங்க வராங்க ஆண்கள் கூட்டம் சொன்னா ஆடி அசைஞ்சு பையன் நவண்டு விறங்கி அதை கொண்டு வந்து வைக்க பாடு. இந்த பெண்கள் நீங்க 4 பேர் பேசுறது உங்க மனசுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 5 மணில வரமாட்டோம் உங்களுக்கு தெரியும். நாங்க பெண்கள் 5 மணி கூட்டத்துக்கு பாருங்க, இந்த 21 கோச கூட்டம் நடக்க வரப்போகுது. யாரா இங்க வரலன்னா நான் இப்ப அந்த இடத்துல நான் காலையை கேட்பேன். ஆண்கள் தான் பெருசு, ஆண்கள் தான் பெருசு சொல்லலாம். என்ன டீ கடையில போய் ஸ்வீசா சொல்லணும், நாங்க வீடு விட சொல்லிட்டு வந்துடுவோம். எந்த பொம்பளை வீட்டுக்கு நடந்து போய் சொல்லிட்டு அப்படி தான் இங்க சொல்ல முடியும். நாங்க வீடு விடா தெருத்தரா போய் சொல்லிட்டு சபைக்கு முக்கியத்துவம். நீங்க என்ன சொன்னாலும் சரி பெண்கள் தான். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்.
சோதரம் நல்ல எப்ப பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா பேசுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு விவாதம். பாயிண்ட்ல கரெக்டா பேசிருக்காங்க. அழகா சொன்னாங்க. நாங்க இல்லாம உங்களால வீட்டுல என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்றீங்க. ஒரு ரசம் வைக்க தெரியுமா உங்களுக்கு? ரசம் வச்சா விஷம் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுல படுத்துட்டு வச்சுக்கோங்க, வீடு எப்படி இருக்கு? சும்மாவா? சாதாரணமா இல்லவா? பெண்கள் இப்ப சாதாரண நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு வீடு வீடா போய் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்க முடிவுக்கு போறோம். நாங்க போய் சொல்லிட்டு வரோம். நீங்க டீ கடையில போய் என்ன கதை சுவிசேஷமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஊர் கதையை பேசுறீங்கன்னு சொல்லுதான். அது ஒரு வியாபாரத்தை விட சுவிசேஷம் முக்கியம்ல சொல்லிட்டு இருக்காவோ. எல்லாம் ஓட்டு போயாங்க. சாதாரணமான ஆளுங்க கொல்லத்துக்கு பைக் கட்டிட்டு இருக்காவோ. சாமி துறையாவை பின்னாடி வச்சு போயிட்டு இருக்காவோ. நான் ஒரு நாள் வீட்டு போகிறதுக்கு போறோம். சாமி துறையா பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மா ஓட்டிட்டு போகுது. நான் ஓட்டுறத என்னைய விரட்டி போகுது. சொரண்ட மார்க்கெட்டுக்குள்ள பார்க்கவும் மார்க்கெட்டுக்குள்ள வண்டி போகுது. நான் தானே என் வீட்டை மாட்டேன், நம்மளால இவ்வளவு ஓட்ட முடியாது. என்ன ஓட்ட தெரியாது? பைக் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, ஏரோப்ளேன் கூட ஓட்டுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. பெண்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்பு கொடுக்கணும்னா தீர்ப்பு கொடுக்க. இப்ப நான் தீர்ப்பு சொல்லிட்டு வெளியில போகணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், சரியான தீர்ப்பை கொடுக்கணும். நிறைய பாயிண்ட் இருக்கு, நமக்கு நேரம் ஆயிட்டு. அடுத்து நம்ம சில நிகழ்ச்சிகள் இருக்கு, அதனால வேகமா காரியங்களை சொல்லுங்க. இனி சொல்ல முடியாது. இனி அடுத்த வருஷம் இனி பாயிண்ட் சொல்ல முடியாது. சரி, அவ்வளவு உட்காருங்க. சரி, கவனிங்க. சபை வளர்ச்சி ரொம்ப அவசியமா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஆத்துமாக்கள் நிறைய பேர் மறித்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு 3 பிள்ளைய கழுத்து அறுத்து போய் ஒரு 2 பிள்ளைகளை கொண்டு போய் கிணத்துல தள்ளிச்சு ஒரு தாய் தற்கொலை செய்தார். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருவண்ணாமலை ஒரு அப்பா 2 மகன்களையும் விஷம் வச்சு கொண்டுட்டு அவனும் தூக்குல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப குறைஞ்சிருக்கு. சபை வளர்ச்சி எப்படி வரும்? நீங்க சுவிசேஷம் அறிவித்தால்தான் வரும். என் மனசுல ஒன்று தோணுச்சு, இந்த மரணங்கள் நடப்பதற்கு காரணம் ஆண்டவர் பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளையும் கழுத்து அறுத்த அந்த தகப்பன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா, உண்மையா இயேசுவின் அன்பில் வாழ்ந்திருந்தா நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலை இப்ப நான் சொல்றேன், நீங்க இருக்கிற பகுதி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்கள் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லது, கொண்டாடட்டும், பரவாயில்ல. ஆனா எத்தனை பேர் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்காங்க? எத்தனை பேர் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்காங்க? அந்த குடும்பங்களுக்கு இயேசு அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு. இப்ப நம்ம சர்ச்சை வளர்ச்சி ரொம்ப காரணமா இருப்பது ரொம்ப முக்கியமானது. தீர்ப்பை சொல்ல போறேன். சபை வளர்ச்சிக்கு ரொம்ப காரணமா இருப்பது ஆண்களும் பெண்களும். எப்படி ஒரு ரயில் போறதுக்கு 2 தண்டவாளம் தேவையோ, ஒரு மாட்டு வண்டி போறதுக்கு 2 சக்கரம் தேவையோ, அதே மாதிரி சபை வளர்ச்சிக்கு ஆண்களும் தேவை, பெண்களும். நல்ல கையை தட்டுங்க. அப்படியா பேசுறேன். நம்முடைய பேச்சாளர்கள் நம்முடைய திறமையை தான் பார்க்க முடியுது. இப்ப நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி இப்படியே வச்சிருக்க. நீ அடுத்த வருஷத்துக்கு போய் வைப்போம், வேற ஒரு தலைப்பு. ஆனா ஒரு சபை வளரணும், அதுல ஆண்களுடைய பங்களிப்பு இருக்கணும், பெண்களுடைய பங்களிப்பு இருக்கணும். நம்ம சர்ச்சை வளர்ச்சிக்கு ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும், பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் என்று சொல்லி இந்த தீர்ப்பை வழங்குகிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.